வெல்கம் டு குக் வித் சாரா ஒர்க்கிங் மாம் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்ல டேஸ்டியான ஆட்டுக்கால் சூப்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆட்டுக்கால் சூப் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆட்டுக்கால் நீங்கள் வாங்கும்போது கருப்பாக தான் இருக்கும், ஆல்ரெடி சுட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை வாங்கிட்டு கத்தி எடுத்து மேலே சொன்னீங்க அப்படின்னா நல்லா கலராக நல்லா ஒயிட்டாக ஆகிடும். ஸோ இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முழு மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கூடவே ஆட் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் ஆட் பண்ணாமல் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ கொரன்னு அரைச்சி எடுத்த பிறகு 2 துண்டு இஞ்சி, ஒரு 5 to 10 பல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி விடாமல் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 10 சின்ன வெங்காயம், ஒரு ½ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது குக்கரில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஆட்டுக்காலை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப் பண்ணுறதுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 சொம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 4 பேருக்கு கரெக்டாக இருந்தது. 2 சொம்பு அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1 to 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை ஒரு 12 விசில் விடுங்க. மினிமம் 12 விசில். அப்போ தான் வந்து அந்த ஆட்டுக்கால் வந்து நல்லா வெந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மினிமம் ஒரு 12 விசில்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் நல்லா ஆற விட்டு விசில்ஸ் எல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சும்மா டேஸ்டியான இந்த ஆட்டுக்கால் சூப்பு வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்கும். இதில் நான் கொஞ்சம் கூட ஆயிலே ஆட் பண்ணலை. ஸோ இந்த ஆட்டுக்காலில் இருக்க ஆயிலே இதுக்கு போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் கூட நாங்கள் இதில் ஆயில் சேர்க்காம தான் இந்த சூப் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. இப்போது சூப் ரெடியான பிறகு மேலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆட்டுக்காலோட அந்த இதெல்லாமே நல்லா வெந்து வந்து ஸோ உங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது மாதிரி நீங்கள் சூப்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கை வலி, கால் வலி, முதுகு வலி, மூட்டு வலி அது மாதிரிலாம் வந்து வராமல் கொஞ்சம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்களும் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். Thank you so much.